வணக்கம். சினி மினிமினி. அதாவது வாழ்க்கையில் வந்து சில காரியங்கள் வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமானது தானே. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடிகர் தனுஷனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து இந்த அளவு இப்போ எந்த அளவுக்கு படங்களை நடித்து மக்கள் மத்தியில் வந்து மக்களுடைய உள்ளங்களில் வந்து நீங்காத இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட தனுஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனக்கு 16 வயது நடக்கும்போது ரஜினிகாந்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்க வேண்டும். அவர் வீட்டில் ரஜினி இருந்தார்னா அப்படியே அவரை போய் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் எப்படி மனதில் ஆசைப்படுவார்களோ அதே போல் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த தனுஷ் என்ற வெங்கட் பிரபு தானே அவருடைய சொந்த பேர். தனுஷ்லாம் பின்னாடி வந்த பேர் தானே. அதனால் அந்த வெங்கட் பிரபு என்ற அந்த இளைஞன் பள்ளிக்கூட மாணவன் அப்போ வந்து ரஜினிகாந்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஆசைப்பட்டு போயஸ் கார்டன் ஏரியாவுக்கு போய் ரஜினிகாந்தை பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக முயற்சி செய்து ரஜினி வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு தனுஷ் அப்போ போயிருக்காரு. 16 வயது இளைஞனாக, பள்ளிக்கூட மாணவனாக. அதே ஏரியாவில் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா, அப்போ ஜெயலலிதா முதல்வராக இருந்தார்ல, அதனால் அவங்க வீடும் அங்கே இருக்குது அப்படிங்கும்போது போலீஸ் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு கெடுபிடிகள் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. சர்வசாதாரணமாக போயஸ் கார்டன் ஏரியாவுக்குள்ளே அப்படியே உள்ள இப்போ நுழைஞ்சி அப்படின்னாலே ஒரு சாதாரண மேட்டர் கிடையாது. செல்லமெரிஸ் பக்கத்துலேயே வந்து கிட்டத்தட்ட அந்த காவல்துறை ஆட்கள்லாம் அப்படியே ஒரு கூடாரத்தை போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல. அந்த தெருவுக்குள்ளேயே நீங்கள் உள்ள நுழையவே முடியாது. எவ்வளோ கெடுபிடி இருந்துச்சு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதனால் ரஜினிகாந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கு சென்ற தனுஷுக்கு வந்து ரஜினிகாந்தை பார்க்க முடியலை. போலீஸ் அதிகாரிகள் உள்ளே விடலை, போலீஸ் பீப்புள் உள்ளே விடலை, காவல்துறை தடுத்து நிறுத்தியாச்சு. இங்கெல்லாம் போகக்கூடாது தம்பி, இது வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய பகுதி, அவர் சாதாரணமாக வந்து ரஜினிகாந்தை பார்க்கணும்னு சொல்லி போனால் கூட எங்களால் அலோவ் பண்ண முடியாது, அனுமதிக்க முடியாது, திரும்பி போ அப்படின்ற மாதிரி அப்படியே விரட்டி விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம்ன்ற மாதிரி வச்சுக்கங்களேன். அப்போ தனுஷ் மனசுக்குள்ளே நினச்சாப்படியான். அதாவது இதே போயஸ் கார்டனில் இதே பகுதியில் நாம் வந்து ஒரு வீடு கட்டி வாழணும், வீடு ஒன்றை உருவாக்கணும், வீடு ஒன்றை கட்ட வேணும், வீடு ஒன்றை உருவாக்கி அங்கு குடி வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். அதாவது எண்ணம் தான் செயல் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஆலன் பொதுவாக சொல்லுவார். மனசுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அப்படி அது ஆழமாக மனதில் பதிய வைத்தோம் என்றால் என்றாவது ஒரு நாள் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் ஆலன் பொதுவாக தன்னுடைய நூல்களில் கூறியிருப்பார். தனுஷனுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு பாருங்கள். அவர் 16 வயசில் ரஜினிகாந்தை பார்க்க போகிறப்போ ரஜினிகாந்தை பார்க்க முடியாத சூழ்நிலை உண்டான போது இதே பகுதியில், அதே போயஸ் கார்டன் பகுதியில் ஒரு வீடு உருவாக்க வேண்டும், வீட்டை வாங்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், அங்கு வந்து குடியிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சார்ல. அப்புறம் காலம் வந்து அவரை வந்து ரஜினிகாந்தினுடைய மருமகனாகவே எப்படி ஆக்கியது அப்படின்றது ஒன்று. அதை தாண்டி தன் பெற்றோருக்காக அந்த போயஸ் கார்டன்லேயே ஒரு வீடை பிரம்மாண்டமான மாளிகை ஒன்றை கட்டி தனுஷ் வந்து கொடுத்து அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அது நடந்துருச்சுல. இன்றைக்கி கஸ்தூராஜானுடைய மனைவி அவங்க தானே குடியிருக்கிறாங்க. தன் பெற்றோருக்கு தனுஷ் கொடுத்த காணிக்கை அப்படின்றது ஒன்று இல்லை. அது இன்றைக்கி வந்து ஒரு நடிகராக என்னை உலாவை விட்டு மக்கள் மத்தியில், மக்களுடைய உள்ளங்களில் நான் வாழக்கூடிய நிலையை உண்டாக்கியவர் என்னுடைய தந்தை கஸ்தூரி ராஜா, என்னுடைய தாய். அப்போ அவங்க 2 பேருக்கும் காணிக்கையாக நான் கொடுத்திருப்பது தான் இந்த வீடு, இந்த மாளிகை, இந்த பங்களா அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை மறக்காமல் தனுஷ் சொல்கிறாப்புல. என்ன அப்படின்னா, இன்றைக்கி தனுஷ் அப்படின்ற பேர் உங்களுக்கெல்லாம் தெரியுது. இந்த பேரில் வந்து ஒரு நடிகர் உலாவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த புகழ் வந்து யாரை சேரும் அப்படின்னா என்னுடைய அண்ணன் செல்வராகவனைத்தான் சேரும். என்னுடைய திறமையை முழுக்க கொண்டு வந்து என்னை வந்து ஒரு நடிகனாக உருவாக்கி எனக்கேற்ற கதைகளை படைத்து எனக்கேற்ற கதாபாத்திரங்களை உருவாக்கி நான் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி டைலாகை வந்து உச்சரிக்கணும், எப்படி அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து கற்று தந்தவர் என்னுடைய அண்ணன் செல்வராகவன். இன்னும் சொல்லப்போனால்
கிரிக்கெட் மேட்ச் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் டிவியில் வந்து எப்படி பார்க்குறது, எப்படி ரசிப்பது அப்படின்றத கூட சொல்லி தந்தவர் எங்கள் அண்ணன். ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் எப்படி சாப்பிடுவது, டைனிங் டேபிளில் உட்காந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்றத கூட சொல்லி தந்தது செல்வராகவன். அதனால் வந்து என்னை வந்து செதுக்கிய சிற்பி அவர். ஒவ்வொரு அங்குலமாக என்னை செதுக்கி உருவாக்கிய மாபெரும் மனிதர் செல்வராகவன். அந்த செல்வராகவன் இல்லைன்னா இன்றைக்கி தனுஷே இல்லை அப்படின்றதான் உண்மை அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து 16 வயதில் நான் நினைத்த ரஜினிகாந்தை பார்க்க வரப்போ என்னுடைய ஏஜ் 16. அந்த டைமில் நான் நினச்சி இந்த போயஸ் கார்டன்லேயே ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்ச காரியம் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்படின்னா இந்த நடந்திருக்கக்கூடிய செயலுக்கு பின்னால் என்னுடைய தந்தை இருக்கிறார், என்னுடைய தாய் இருக்காங்க, என்னுடைய அண்ணன் செல்வராகவன் இருக்கிறார் அப்படின்றத அப்படியே நெஞ்சம் நெகிழ, மனம் நெகிழ, உணர்ச்சி வசப்பட்ட குரலில் தனுஷ் சொல்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு ஒரு வகையில் பார்க்க போனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியத்தை நாம் வந்து ஆழமாக நினைத்தால் அந்த காரியம் நடக்கும் அப்படின்றதுக்கு சரியான எடுத்துக்காட்டு தனுஷ் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுது. இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் மனசில் கூட நிச்சயமாக அந்த எண்ணம் ஆழமாக உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.